எல்லாருக்கும் வணக்கம். நாளில் கூட யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். அங்கே நிக்கதேமுன்ற ஒரு அதிகாரி இயேசுவிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஒருவனும் தேவன் தன்னோடு இல்லாவிட்டால் செய்ய மாட்டான்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறான். இப்போ இயேசு மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனிடத்தில் பிரவேசிக்கிறான் என்று சொல்லி அங்கே இங்கே மறுபிறப்பை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் இயேசு நிக்கதேமுக்கு விலக்கி அங்கே போதித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே ரட்சிப்பை குறித்து அவர் போதிக்கிறார். பாவத்தை ரட்சிப்பு நித்திய ஜீவனை பெறக்கூடிய அந்த சத்தியங்களை அங்கே போதிக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல, மனுஷன் தன்னை விசுவாசிக்கிற கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி இங்கே சொல்கிறார். பாருங்க, இங்கே இயேசு விசுவாசி பெற வேணும் சொல்றதுக்கு இந்த உதாரணத்தை அங்கே இயேசு சொல்றாங்க. இப்போ இந்த உதாரணத்தை ஏன் இயேசு சொல்றான்னு சொல்லி நம்ம அந்த உதாரணத்தை போய் பார்த்தாதான் அது புரியும். இது என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் வருது. அங்கே என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாய் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பாவம் செய்ய, அப்போ கொல்லி சர்ப்பங்கள் வந்து அவர்களை கடிக்கிறதா அனைத்து பேர் சாகுறாங்க. அப்போ ஜனங்கள் போய் மோசையிடத்தில் போய், நாங்கள் தேவனுக்கு உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நீங்கள் தேவனிடத்தில் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜனங்கள் மோசையிட்ட கேட்கும்போது, மோசை தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் சொல்கிறார், அந்த கொல்லிவாயின் சர்ப்பத்தை போன்ற ஒரு உருவத்தை செய்து ஒரு மரத்தில் மாட்டி வை, அதை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் யாரெல்லாம் பாம்பு கடிச்சு அதை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்க சாகாமல் உயிர் பிழைப்பாங்கன்னு சொல்லி தேவன் மோசையிடத்தில் சொல்கிறார். இப்போ மோசை அதை போல் செய்கிறான். ஜனங்கள் யாரெல்லாம் பாம்பு நிமிஷம் கடிச்சு பாம்பு கடிக்கப்பட்டதோ அவர்கள் போய் அந்த உருவத்தை மரத்தில் தூக்கப்பட்டிருக்க அந்த சர்ப்பத்தின் உருவத்தை நோக்கி பார்த்து சாகாமல் உயிர் பிழைக்கிறார்கள். இப்போ என்ன பார்க்குறோன்னா, தேவனுக்கு பாவம் செய்கிறாங்க, பாம்பு அவர்களை கடிக்கிறது, பாம்பு கடி சாகுறாங்க. அதுக்கு தேவன் கொடுக்குற சொல்யூஷன் என்ன? மரத்திலே அவர்களை கடித்த அந்த பாம்பை கொண்ட ஒரு உருவத்தை செய்து அதை நோக்கி பார்ப்பதினாலே அவர்கள் சாகாமல் பிழைக்கிறாங்க. இங்கே அவர்கள் பிழைத்ததுக்காக என்ன கிரியைகள் செய்தாங்க? மோசையின் வார்த்தையை விசுவாசித்து, தேவனை தான் சொன்னார், மோசை சொன்னதை கேட்டு விசுவாசித்து அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க, சாகாமல் பிழைத்தாங்க. அதுபோல நானும் அதுபோல நானும் உயர்த்தப்படுவேன். மரத்திலே என்னை நோக்கி பார்க்கிறவன் அவன் நித்திய ஜீவனை அடைபடிக்கு நான் உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி அங்கே இயேசு இங்கே சொல்கிறார். அப்போது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இங்கே இந்த பாயிண்ட் மேலே சொல்ல வரேன்னா, இயேசு விசுவாசித்தால் நித்திய ஜீவன் இலவசம் என்பது தான் சத்தியம். ஆனால் நிறைய பேர் சொல்ல, இயேசு விசுவாசித்தால் நித்திய ஜீவன் இல்லை, நீங்கள் செய்கிற கிரியை, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணி அவர் வருவது மட்டும் எல்லாவற்றையும் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ கரெக்டாக வாழ்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லி நிறைய பேர். உங்கள் கிரியை எப்படி இருக்கிறது, உங்கள் கிரியை கரெக்டாக இருக்கிறதான்றதை வச்சு தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரட்சிப்பு என்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமான ரட்சிப்பை தான் தேவன் தருகிறார். அதுக்கு தான் இந்த உதாரணம் அங்கே அவர் சொல்கிறார். இல்லைன்னா இந்த உதாரணம் சொல்ல தேவை. இந்த உதாரணத்தில் வேறு என்ன இருக்குது? அந்த வனாந்தரத்தை பார்த்தீங்கன்னா, வெறும் அங்கே பாவம் செய்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு மோசையிட்ட போய் கேட்குறாங்க. மோசை சொல்கிறாரு, இந்த சர்ப்பத்தின் உருவத்தை நோக்கி பார்க்குறவங்க பிழைக்கிறாங்க. அவங்க வேறு என்ன செத்தவங்க சாவதற்கு என்ன வித்தியாசங்க? இவங்க என்ன நல்லது செய்தாங்க? ஒன்றும் இல்லை. அவன் வார்த்தை கேட்டு அந்த மரத்தை உயர்த்தப்பட்டிருந்த அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாங்க, சாகாமல் பூமியில் உயிர் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு ஆதாமுடைய பாவத்தினாலே பாவிகளாய் கெட்டு போய் நித்திய நரகத்தை போய்க்கிற ஜனங்களை பார்த்தான்னு சொல்கிறார். அதுபோல் நானும் உயர்த்தப்படுவேன். எப்படின்னா மரத்தை உயர்த்தப்படுவேன். எப்படின்னா அது வேற நிழலாட்டம் தான். இங்கே இயேசு மனுகுலத்தின் எல்லா பாவத்தையும் ஆதாம் முதல் பூமியில் பிறக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் இயேசு தன் சரீரத்தில் சுமந்து பாவத்துக்கான பரிகாரமாக ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி தன் ஜீவனையும் ரத்தத்தையும் விலக்கிரயமாய் செலுத்தி பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். மனுகுலத்தின் எல்லா பாவம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் சரீரத்திலே தேவன் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போது பாவம் பூமியிலே மன்னிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்ததினாலே பாவத்துக்கான பரிகாரம் செலுத்தப்பட்டது. தேவன் பாவத்தை மன்னித்து விட்டார். கிறிஸ்துக்குள் பாவங்கள் பூமியிலே மன்னிக்கப்பட்டது. இதை யார் விசுவாசி, இந்த அடிப்படையில் யார் இயேசு விசுவாசத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனை இலவசமாய் தருவேன் என்பதுதான் அங்கே சுவிசேஷ செய்தி. இதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இல்லாவிட்டால் இது இலவசமாக இருக்கிறதுனால தான் இது மிகுந்த சந்தோஷம் தான் நற்செய்திங்க. அதனால தான் இது குட் நியூஸ், அதனால தான் இது நற்செய்தி.
நீங்கள் எந்த கிரியையும் செய்ய முடியாது. நீங்கள் ரட்சிப்பை பெற, நித்திய ஜீவனை பெற நீங்கள் எந்த கிரியை, உங்களுடைய எந்த நற்கிரியையும் அதுக்கு தகுதி செலுத்த தேவன் அந்த நற்கிரியை பார்க்க முடியாது. அது அழுக்கான கந்தையாக இருக்கிறது. இயேசு செய்த நற்கிரியை இருக்குது பார்த்தீங்களா? சும்மா இலவசமாக ஒன்றும் தேவன் நம்ம இல்லை. இயேசு அதற்காக தேவன் என்பதை மறந்து மனுஷனாக வந்து அவர் விலைக்கிரயமா தன் ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து மரணத்தை சந்தித்து பாதாளத்துக்கு சென்று 3ஆம் நாள் அந்த பாவத்தை, மரணத்தை எல்லாவற்றையும் செய்து மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் ஆதாம் முதல் பூமியில் பிறகு எல்லா பாவங்களும் அவர் மூலமாய் மன்னிக்கப்பட்டது. அவர் சிலுவையில் சேர்ந்த கிரியைகளும் மன்னிக்கப்பட்டது. அதனால தான் எபிரேயர் புத்தகம் சொல்றாரு, ஒரே பலி, என்றென்றைக்கும் பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட ஒரே பலி அந்த இயேசு. இயேசு எல்லா பாவங்களுக்கும் பூமியிலுடைய ஆதாம் முதல் பூமியில் வர கடந்த கால நிகழ்காலம் எல்லாம் அந்த டைம்லாம் வந்து மனுஷனுக்கு தான், தேவனுக்கு டைம்லாம் இல்லை. ஆதாம் என்ற ஒரு மனுஷனுடைய பாவத்தினால எல்லாமே பாவமாய் கெட்டு போனார்கள். இயேசு என்ற ஒரு மனுஷன் செய்த அந்த நீதியின் கிரியை, பாவத்துக்கான பரிகாரமான அந்த சிலுவையில் சேர்ந்த கிரியின் மூலமாய் அதை விசுவாசிக்கிற எல்லாருமே நீதிமான், எல்லாருமே பாவம் மன்னிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவனுக்கு நித்திய ஜீவன் இலவசம். பாவத்தினாலே நித்திய மரணத்துக்கு போகிற மனுஷன் இயேசு செய்த கிரியை விசுவாசிக்கிறான், நித்திய ஜீவனை இலவசமாய் பெறுகிறான். இதுதான் நற்செய்தி. ஆகவே இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் இயேசு விசுவாசா மாத்திரம் போதாது, எல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம எல்லாவற்றையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் பரலோகம், இல்லைன்னா உங்களுக்கு பரலோகம் கிடையாது. இயேசு விசுவாசம் மாத்திரம் போதான்னு சொல்லி உங்களை பயமுறுத்துற, குற்றப்படுத்துகிற அப்படிப்பட்ட காரியங்களை கேட்காதீங்க. அது சத்தியம் இல்லை, இதுதான் சத்தியம். இது தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். இதை விசுவாசித்து அவர் நமக்கு இலவசமாய் நம் மீது அன்பு கூர்ந்து இந்த ரட்சிப்பை கொடுத்தவருக்காக நாம் அன்போடு செய்கிற கிரியைகள் தான் தேவனுக்காக நாம் செய்கிற நற்கிரியைகள். அதற்கு நமக்கு பலன்கள் உண்டு. அதற்கு நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. நாம் செய்கிற கிரியைகளுக்காக நீங்கள் என்ன உபவாசமோ ஜபமோ உங்களுடைய அர்ப்பணிப்போ நீங்கள் செய்கிற ஊழியங்களோ நீங்கள் செய்த நற்கிரியைகளோ இதற்கெல்லாம் பலன்கள் தான் தவிர இதை கொண்டு வந்து நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக தேவன் முன்பாய்க்க இதெல்லாம் தகுதி இல்லை. இயேசு சிலுவையில் செய்த கிரியை பார்த்து தான் நம்மை தேவன் பிள்ளையாகவே ஏற்றுக்கொள்கிறார். நம் பாவமே அப்போதான் மன்னிக்கப்படுது. அப்போதான் நமக்கு நீதிமான ஸ்தானமே உண்டாகிறது. அதன் பிறகுதான் நீங்கள் நீதி கிரியைகளை செய்ய முடியும். ஆகவே தான் சொல்கிறேன், நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்து செய்த கிரியை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு. அவர் நாமத்து மேல் விசுவாசமாக இருக்கிறவர் எல்லாருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எந்த ஒரு ஊழியக்காரருக்கோ எந்த ஒரு அனுபவம் வாய்ந்த பல வருஷம் விசுவாசிக்கோ அதிகாரம் கொடுக்கல. அவனை பிள்ளை ஆக்குறதுக்கு யார் விசுவாசிக்கிற அவனுக்கே அதிகாரம். என்னது? தேவனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவன் சொல்லலாம், நான் இயேசு விசுவாசிக்கிற வசனம் சொல்லுகிறது, சத்தியம் சொல்லுகிறது, இயேசு விசுவாசிக்கிற நான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனோட வாழ, நித்தியமாய் வாழ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. இது முற்றிலுமாய் இலவசம் என்பது தான் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இது இலவசம் இல்லை. நீங்கள் விசுவாசம் மாத்திரம் போதாது, நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்து கரெக்டாக வாழ்ந்தால் தான் பரலோகம் சொன்னால் இது இலவசமாக, இது நற்செய்தியே இல்லை. இது மிகுந்த சந்தோஷம் உண்டாக்காது. பிரமாணம் அதுதானே போதிக்குது. பிரமாணத்துப்படி கரெக்டாக வாழ்ந்தால் தான் உனக்கு எல்லாமே சொல்லி தான் பிரமாணம் போச்சுது. அப்போ இயேசு வந்து என்ன செய்தார்? அந்த பிரமாணத்தை நிறைவேற்றி, அவர் அந்த பிரமாணத்தை நிறைவேற்றி அந்த நீதி நமக்கு இலவசமாய் கொடுத்து நித்திய ஜீவனை இலவசமாய் கொடுக்கிறார் என்பது தான் நற்செய்தியாக. இன்றைக்கு இந்த இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் இலவசம் என்பதற்காக தான் இந்த உதாரணத்தை, மோசை குறித்த அந்த உதாரணத்தை சொல்கிறார். அதில் அவர் நோக்கி பார்த்து எப்படி அவர்கள் பாம்பு கடித்தவர்கள் உயிரோடு பூமியில் வாழ்ந்தார்களோ, இந்த இயேசு நோக்கி பார்க்குறவர்கள் நித்திய நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை இலவசமாக பெற்று அவரோடு கூட என்னென்றைக்கும் வாழ்வுகள் என்பது தான் நற்செய்தி. ஆக இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களுக்கு நிச்சயமாக நித்திய ஜீவனை இலவசமாய் தருவாராக. கர்த்தாவே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.